பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்கீங்க, ரெண்டு பேருக்கு நான் பரிகாரம் சொல்லலாம் இல்லையா? தலை லக்கணம். நம்ம கேர் ஸ்டைல மாத்துங்க ஐயா. கேர் ஸ்டைல் டை அடிக்காதீங்க ஐயா. பெண்கள் நீங்கள் பூமுடி கொடுங்க. உங்க நெற்றியில 3 கலர் குங்குமங்கள் வைங்க. அதாவது இப்ப பாருங்களேன், ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சரி, ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. இல்ல எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படிம்பாங்க. என்னுடைய முகம் தாடிதான். அப்போ இதே மாதிரி நம்ம ஜோதில் காவேஸ்டி கட்டணும்னா கண்டிப்பா கிடையாது. யாரு காவேஸ்டி கட்டணும்? எல்லாரும் கட்ட முடியாது. அப்போ லக்கணத்தில் கேது இருப்பவர்கள், லக்கணத்தை கேது பார்ப்பவர்கள், இவங்க என்றைக்காவது ஒரு நாள் இல்ல, என்றைக்காவது பல மாதங்கள் கட்டுவாங்க. இந்த ஐயப்பங்களுக்கு மாலை போறது இவங்கெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். கேது திசை யாருக்கு நடக்குதோ இதுக்கு எளிமையான பரிகாரம் காவி வேஷ்டி. அதாவது ஆண்களுக்கு. பெண்களுக்கு மல்டி கலர் ஆடைகள், அத பல பழக்கணும், சில்க் மாதிரி இருக்கணும். அதை கெட்டி பாருங்க, வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு சொல்லுங்க, கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க. குரு பகவான் எந்த வீட்டை பார்க்கிறாரோ அந்த பாவம் உங்களை மகிழ்ச்சி அடை செய்யும். குரு பகவான் எந்த கிரகத்தை பார்க்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் உங்களை தூக்கிவிடும். ரைட். யாருக்கு குரு வக்ரமா இருக்கு யாராவது சொல்ல முடியுமோ? குருவுக்கு 2 மெயினான காரகத்துவம் இருக்கு. 2 சொல்லுங்களேன். மெயின் 2 சொல்லுங்க. குருனா பணம், குரு பகவான் புத்திரக்காரகன். இப்ப இந்த 4 பேரு கையை தூக்கியிருக்காங்க. சில பேர் கையை தூக்கல, சில பேருக்கு இருக்கு. இவங்க குழந்தைகளால் மன உளைச்சல், மனக்குழப்பம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு தேடல் இருக்கும். ஆமாவையா, நீங்க தான் சொல்லணும். உங்க குரு வக்ரமா? எந்த பாவத்துல இருக்காரு? எந்த சார்ட்ல இருக்காரு? உத்தரத்துல இருக்காரு. 4ஆம் பாதம். உத்திரமா உத்திராடமா? கண்ணில. அப்ப என்ன ஆச்சு? அவரு மாறி போயிடுவாரு. அப்ப குரு உண்மையான வக்ரம் கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஜாதகம் இல்லை, நூற்றுக்கணக்கான ஜாதகம். ஏன்னா எனக்கு குரு வக்ரம் ஒரு ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணிருக்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் ஆய்வு பண்ணுங்க. நீங்க தெரிஞ்சதை எங்ககிட்ட சொல்லுங்க, இந்த இதுல சொல்லுங்க. அதை நம்ம மறுபடியும் ஆய்வு பண்ணுவோம். அடுத்து, பூமியை தொடாத நாள் ஒரு நாள் கூட இல்லை. தொடாம எந்திரிக்க மாட்டேன். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த பூமா தேவி தான் நம்மள இந்த இடத்துல கொடுத்து பேச வச்சிருக்கு. நீங்க அத்தனை பேரும் இனிமேல் நீங்கள் எல்லாரும் கீழே படுக்கிறதில்ல, கட்டில தான் படுக்கிறாங்க. 75% நம்ம தரையில படுக்கிறதில்லை, நம்ம கட்டில படுக்கிறதான் பேக் பெயின் வருது, சுகர் வருது. தரையில படுக்கையா எந்த நோய் வராது. எல்லாம் ஆசை தானே. அப்போ நீங்க தரையில படுத்தாலும் கட்டில படுத்தாலும் அந்த பூமாதேவியை தொற்று
இந்த நாள் இணைய நாளா இருக்கட்டும் வேண்டிக்காங்க. கண்டிப்பா அந்த நாளும் இணைய நாள் தான். கோயம்புத்தூர்ல நரஜான் செட்டியார் ஐயா குருஜி ஐயா கிட்ட 10 நாளைக்கு 10,000 ரூபாய் பணம் கட்டினேன். நான் 2 நாள் தான் படித்தேன், 3 நாள் இறந்துட்டார். இவர் தம்பியை பத்தி அந்த நட்சத்திரத்தை பத்தி பேசியிருக்காரு. நான் இது வரைக்கும் என்னுடைய பரிகாரங்கள் அனைத்தும் இங்க வந்தவங்க 4 பேர் வந்திருக்காங்க. என்கிட்ட பார்த்தவங்க 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க, 5 வருஷம் முன்னாடி பார்த்தவங்க. நான் எழுதி கொடுப்பேன், கோயில் பரிகாரம் தான். நான் பெரும்பாலும் 2, 6, 8, 10 இதுதான் கையில் எடுப்பேன். கிட்டத்தட்ட 10 லட்சம் மரங்கள் நட்டிருக்கேன் என்னுடைய சார்பா, என்னுடைய கிளைண்ட்டுகள். அதாவது ஒரு வீட்டுல 4 பேர்னா 4 மரம் கண்டிப்பா நட்டே தீரணும். நல்ல எங்கிட்ட விஷயம் பார்க்க வரக்கூடாது, திட்டி போடுவேன், நல்லா திட்டுவேன். கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன். ஒரே வச்சு எங்க வேணாலும் சுத்திட்டு வா, எங்க தாயா வரணும் அப்படிம்பேன். கொஞ்சம் ஆணவம் ஜாஸ்தி தான், என்ன மகர் லக்கணும் இல்லையா. அதாவது 6வது நட்சத்திரத்தை நான் பெரும்பாலும் கையில் எடுப்பேன். அந்த நட்சத்திரனுடைய மரம் இறைவன். நான் ஒரு இதே போட்டு வச்சிருக்கேன். 20 லட்சத்தினுடைய மரம் என்ன சாப்பிடுறது, பறவை எல்லாமே ஒரு சார்ட் போட்டிருக்கேன். நான் கூட ஒரு 4 பேர் கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ கொடுக்க போறேன். நான் இவருக்கு சொல்லியிருக்கேன், ஒரு பரிகாரம் சொன்னேன். அந்த நட்சத்திரனுடைய மரம், இலை, அந்த சாமியினுடைய படம் 2ஐயும் பாக்கெட்ல வை அப்படின்னா அவரு வச்சுக்காரு பாருங்க, பாக்கெட்ல இலை. தமிழ்நாட்டுல யாரும் பாக்கெட்ல இலை போட்டோ இது வச்சிருக்காங்களோ இது அடியனுடைய வாக்குதான். ஆயிரக்கணக்கான பேர் வச்சிருக்காங்க இந்த மாதிரி. அந்த மாதிரி இப்ப எனக்கு இவர் மேல ஒரு பொறாமை வந்துருச்சு, ஆசையும் வந்துருச்சு. நான் விட்ட கேட்கவே இல்லை, கேட்காம உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். நான் பெரும்பாலும் அப்படித்தான், கேட்காம வாக்கு கொடுப்பேன், அதை செஞ்சு கொடுத்துருவேன். இது நல்ல சப்ஜெக்டா இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் நம்ம அறக்கட்டளை சார்பாக இதே திருச்சி மாநகருக்கு வரவழைத்து சனி ஞாயிறு 2 நாள் நம்ம கிளாஸுக்கு இருக்கு. உங்க சார்பாக எங்க சங்க, அது நம்ம சங்க சார்பாக நான் தொடர் கேட்டுக்கொள்கிறேன். கூடிய சீக்கிரம் அந்த தேதியை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதுக்கு மூல காரணம் ஐயா தம்மச்சையா தான். எனக்கு இங்க உட்கார வரைக்கும் இவர் யாரும் தெரியாது, நான் பார்த்தது இல்லை. அவர் 10 ஜோசியர் மாதிரி தெரியுது, சின்ன பையமா தெரியுது. ஆனா அவருக்கு பையன் பெரிய பையனா இருக்கான். பாத்தீங்களா, ஆளை பார்த்து இடம் போடாதீங்க, பாத்துக்காங்க, ஆளை பார்த்து இடம் போடாதீங்க. இந்த வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா நீங்க மாட்டிக்கிறீங்க. நம்மளாம் அப்படியாது. சந்திரன் அடி இவ்வளவுதான் கையில் எடுத்தேன், இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ மகுடேஸ்வரன் சொன்ன மாதிரி எனக்கு கன்னியில புதன், லக்கண திருவோணம் தான், நான் பூச நட்சத்திரம் தான். நான் 2 ஆண்டுகள் வரை அமெரிக்கா புளோரிடா மாநிலத்தில் நான் PhD பட்டம் வாங்கியிருக்கேன். 2 வருஷத்துக்கு நான் இது வாங்கியிருக்கேன். அதாவது நான் கிளாஸ் எடுக்கலாம், உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் முறைப்படி. இப்ப நான் PhD முடிச்சிருக்கேன். 1000 ஜாதகம், அதில் 700, 500, 250, 100, கடைசியில் 32 தான் TCS ரெடி பண்ணியிருக்கேன். நானும் என்னுடைய மனைவியும் படிச்சிருக்கோம். நான் தாமத திருமணம், என்னுடைய மனைவி சீக்கிரம் திருமணம் சொல்லி முடித்தோம். நான் இந்த PhD படிப்புக்காக 2 ஆண்டுகள் வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில 6 மணிக்கு புறப்படுவேன், 9 மணிக்கு தருமபுரி போவேன், அங்க படிப்பேன். திரும்பி 5 மணி கிளாஸ் முடிச்சுட்டு நான் இங்க 10 மணிக்கு வருவேன். இதை தொடர்ந்து 2 வருஷம் செஞ்சுதான் நான் கஷ்டப்பட்டுதான் PhD வாங்கினேன். நான் மொத்தம் 3 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன், 2 டூப்ளிகேட் 2. இப்ப கூட சமீபத்துல
ஒரு மருத்துவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு பட்டம் கொடுத்தாரு. அப்ப என்கிட்ட காசு வாங்கல. நான் 2000 தமிழ்நாட்டுல ஃபேமஸான ஒரு ஜோதிடர், எல்லாருமே தெரியும், எங்க வந்தாலும் கூப்பிடுவாங்க. ஆனா அந்த பட்டத்தை நான் இது வரைக்கும் போடல. நான் சித்தாவும் படிச்சிருக்கேன், ஆனா நான் போடல. இப்போதான் டாக்டர் பட்டம் போற எங்களுடைய எனக்கு சொல்லிக் கொடுத்த டாக்டர் விஜயலட்சுமி அம்மா தான், சாமிஜி நீங்க டாக்டர் போடணும்னு சொல்லிதான் இப்போதான் நான் டாக்டர் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால கண்டிப்பா நம்ம தம்பிய மௌனேஸ்வரனுடைய தமிழ்ச்சி ஐயா வரவழைச்சு நான் நாள் எல்லாம் பார்த்து அவர் நட்சத்திர பத்தம் சொல்லுவாரு. சொல்லி சனி ஞாயிறுல காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 4 மணிக்கு முடிக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். அது என்ன காணிக்கைன்னு சொல்லி பேசிட்டு உங்களுக்கு நான் தகவல் கொடுக்குறேன். அவசியம் கலந்துக்காங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்கள் கொடுக்கும் காணிக்கை எனக்கல்ல, நம்ம அறக்கட்டளைக்கு. நான் ஒரு பைசா எடுக்கல. ஏன் அப்படின்னா திருச்சி ஒரு சென்ட்ரல் பிளேஸ் தமிழ்நாட்டில். இது எம்ஜிஆர் சொன்னது. இந்த திருச்சியை மையமா வைத்து இந்த தமிழ் அத்தனை ஜோதிடர்களும் ஒன்று சேர்த்து நம்ம இது ஒன்றும் வித்தியாசமா இருக்கு. கேபியை விட புக்கெல்லாம் படிச்சிருக்கு, அதுக்கு போறது இல்லை. கேபியை விட கேஇ சிஸ்டம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த சிஸ்டத்தை நம்ம கையில் எடுப்போம். நம்ம பாரம்பரியத்தையும் விட வேண்டாம். இது ரொம்ப முக்கியம். நீங்க படிச்சது தெரிஞ்சது அது அப்படியே வச்சுக்காங்க. அதுல இருந்து வெளியே வந்து விடாதீர்கள். ஐயா அடுத்து புலர் ஐயா பேச போறாங்க. இந்த பேச்சு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் நான் கொஞ்சம் தாமதப்படுத்தினேன். இன்னைக்கு எங்களுடைய இந்த கருத்தரங்கத்துக்கு 72 பேர் வந்திருக்காங்க. அத்துணை என்னுடைய ஜோதிட சொந்தங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் பாருங்களேன், 72 பேர் வந்தாங்க, பாதி பேர் தான் உட்கார்ந்து இருக்காங்க. இது எல்லா மாநாளையும் சரி, கருத்தங்களும் சரி, நீங்க கொஞ்சம் ஒத்துழைக்கணும். வந்தாங்க பாதி பேர் கதை பேசுறாங்க, பாதி பேர் ஜோதிடம் பார்க்குறாங்க. நம்ம வந்தது கருத்தரங்கம். கருத்தரங்கம் அப்படின்னா உங்க கேள்விக்கு நாங்க பதில் சொல்லணும். இந்த சப்ஜெக்டே நம்ம இன்னும் போகவே இல்லை. எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. இப்ப ஒரு உதாரணம், உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் எனக்கு என்ன டெஸ்ட் போட்டா நல்லது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பாவத்தை நீங்க எடுப்பீங்க? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, நான் சொல்லத்தானே போறேன். எந்த பாவம் ஐயா? ட்ரெஸ் எடுக்கிறது எந்த பாவம்? இல்லைங்க ஐயா, இல்லைங்க ஐயா. என்னையா நான் எதுக்கு நாளும் சொல்றீங்க? இல்லைங்க ஐயா. ஆசை உள்ள பாவம் எது? 5. அலங்காரத்துக்கு போகவே கூடாது. ஆசை 5, ஆய்வு 5, காதலும் 5. நீங்க ஒண்ணு வேண்டாம். தம்பி கண்ணாடி தம்பி, எந்த ஊர் தம்பி? திருச்சிதான். உட்காருங்க தம்பி. நீங்க எந்த லக்கணம்? உங்க லக்கணம் மேச லக்கணம். மேசத்துக்கு 5ஆம் இடம் என்ன லக்கணம்? என்ன ராசி? சிம்ம ராசி. அங்க கேது பகவான் இருக்காரா? லோ மகன் இருக்காரு. கோடு போட்ட சின்ன போட்டிருக்கீங்களா? இருக்கா? அதாவது இந்த மாதிரி ஆய்வு பண்ணுங்களேன். 5ஆம் இடம் தான் ஆசை, லவ், நேசிக்கிறது. 5 தான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் சொல்றாங்க 4ஆம் இடம் தான் சொல்றாங்க. 4ஆம் இடம் சத்தியம். அதுக்கு அர்த்தம் தெரியுமா? சத்தியம். நம்ம சத்தியம் யாரு மேல சத்தியம் பண்ணுவோம்? ஹலோ, என்ன புதுசா சொல்றீங்க? அம்மா மேல சொல்லுவோம். என்ன இது அம்மா மேல சத்தியமா?
நான் தப்பு செய்ய மாட்டேன், சாமியார் சொல்லவே மாட்டேன், அது டூப்ளிகேட். ஏன் சத்தியம் 4ஆம் இடத்தை வச்சிருக்கான்? ஏன் 5ஆம் இடம் வைக்க கூடாதா? 2ஆம் இடம் வாக்கு, 2ஆம் இடம் வாக்கு, 4ஆம் இடம் அம்மா, அம்மா மேல சத்தியம். அதாவது 2ஆம் இடம் கெட்டு போனால் அதுக்கு பேரு வாக்கு தோஷம் சொல்லுவாங்க. 2ஆம் இடம் கெட்டு போனால் அது வாக்கு தோஷம் சொல்லுவாங்க. இந்த வாக்கு தோஷம் அப்படின்னா, ஐயா காசி சிவா ஐயா கொஞ்சம் உள்ள வாங்க. 2 6 8 12 இருந்தாலும், 2 பாதக ஸ்தானத்தில் இருந்தாலும், பாதகாதிபதி 2 இருந்தாலும், 2 பாதக ஸ்தானத்தில் இருந்தாலும் இதுக்கு பேரு வாக்கு தோஷம். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது வாத்தியார், ஜோதிடர், குருமார்கள். இவங்கிட்ட முடிஞ்ச காணிக்கை அல்லது ஆடை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்கள் வீட்டு மனைவி, அதாவது மகாலட்சுமிய நல்லா வச்சுக்காங்க. இந்த 2 நீங்க செஞ்சாலே போதும். எந்த ஒரு குரு கிட்ட சாபம் வாங்கிடாதீங்க. ஏன்னா கண்டிப்பா பாதிக்கும், குழந்தைகளை பாதிக்கும். அதனால